ஸோ லாஸ்ட் கிளாஸில் கிரேடியன்ட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நம்ம வில் ஸ்டார்ட் வித் நெக்ஸ்ட் டைவர்ஜென்ஸுங்க. ஸோ டைவர்ஜென்ஸோடைய டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் கிவ்ஸ் டோட்டல் அவுட்வர்டு ஃப்ளக்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஓகேவா? டைவர்ஜென்ஸோட டெஃபினேஷன் வந்து இட் கிவ்ஸ் டோட்டல் அவுட்வர்டு ஃப்ளக்ஸ். ஸோ அப்போ இந்த சம்டைம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இது யாரோட டெஃபினேஷன் கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் ரேட்னா கிரேடியன், அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னா டைவர்ஜென்ட். ஸோ ஈரோட்டேஷன் ஃபார்மேட்டில் வருது அப்படின்னா அது வந்து சொல்லி ஆகிடுங்க. சரியா? ஸோ இட் கிவ்ஸ் டோட்டல் அவுட்வர்டு ஃப்ளக்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ ஃபார்முலா படி எழுதணும் அப்படின்னா டெல் டாட் ஏ வெக்டார் இஸ் சம்திங், பட் இதுக்கு ஃபார்முலா இது தாங்க. சரி, ஸோ double integral over a vector at ds. Double integral refers to surface, single integral refers to line, triple integral refers to volume. Limit del v tending to 0 dv. dv na del v. சார் இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் டைவர்ஜென்ட். ஏன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் கேட் எக்ஸாம், ஸ்டேட் எக்ஸாமில் இந்த ஃபார்முலா கேட்பாங்க. இந்த ஃபார்முலா கேட்டு இது யாரோடைய ஃபார்முலா கேட்பாங்க, டைவர்ஜென்ட்கா, கிரேடியன்ட்கா, கர்லுக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா யூ ஷுட் நோ திஸ் ஃபார்முலா பிலாங்ஸ் டு டைவர்ஜென்ட். இதில் டெல் டாட் ஏ அப்படின்றது எதை சார் குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல் டாட் ஏ அப்படின்றது ஒரு பாயிண்டில் இருக்கிற டைவர்ஜென்ஸை குறிக்குதுங்க. டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ பாயிண்ட். இதுவே டபுள் இன்டெக்ரல் ஏ வெக்டர் ஆட் டிஎஸ் வெக்டர் எது சார் குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் டபுள் இன்டெக்ரல் ரெஃபர்ஸ் டு சர்ஃபேஸ். ஸோ ஏ வெக்டார் ரெஃபர்ஸ் டு இது வந்து ஃப்ளக்ஸை பேஸ் பண்ணிக்கிறதுனால டோட்டல் ஃப்ளக்ஸ் டியூ டு ஏ வெக்டார். ஸோ இட் ரெப்ரசன்ஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் டியூ டு ஏ வெக்டார். அண்டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஏ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் இஸ் சம்திங், பட் இது எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இது டைவர்ஜென்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் அப்படின்றது. இது வந்து டைவர்ஜென்ஸ் ஃபார் எ ரேஞ்ச் சொன்னாங்க. டைவர்ஜென்ஸ் ஃபார் எ ரேஞ்ச். ஒரு ரேஞ்சு கொடுத்து டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா இது ஆன்சர். சரியா? நான் இப்போது இந்த லிமிட் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, இந்த லிமிட் டெல் வி இஸ் நதிங் பட் வால்யூமுங்க. ஓகேவா? ஸோ வால்யூம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் ஏ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் சம்திங் பட் இந்த ஏ வெக்டார் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், டெல் எஃப். மறந்துடாதீங்க, ஏ வெக்டார் இஸ் நத்திங் பட் டெல் எஃப். ஓகேவா? it is nothing but triple integral over del dot a vector into dv. சரியா? this is my divergence theorem. divergence theorem என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு சர்ஃபேஸை ஓப்பன் வால்யூமாக மாற்றுது. divergence theorem என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஓப்பன் வால்யூமாக மாற்றுதுங்க. டு ஓப்பன் வால்யூம். டெரிவேஷன் ஃபார்முலா இது தாங்க சார். டெரிவேஷன் பேஸ்டு ஃபார்முலா இது தான். ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் ஜென்ரல் ஃபார்முலா, தென் வில் கோ ஃபார் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஒன் பை ஒன் பார்த்துட்டு போனாங்க. சரியா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அந்த டெல் டாட் ஏ அப்படின்னு இருக்கா. இப்போ இதை தான் டெரைவ் பண்ண போகிறோம். இந்த டெல் டாட் ஏ எப்படி கொண்டு வரணும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வி நோ தட் ஏ வெக்டார் வந்து என்னதுங்க, ஆக்சுவலி என்ன சொன்னேன், ஏ வெக்டார் இஸ் நத்திங் பட் டெல் எஃபா. என்னோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐ டேக் திஸ் வேல்யூஸ் ஏயு கேப்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இட் இஸ் ஏ வெக்டார் ஃபீல்டு. ஆன்சர் வந்து வெக்டாரில் தான் வந்திருக்கும். ஏவி கேப், ஏடபிள்யூ கேப்னு எழுதுறேங்க. ஜென்ரல் ஃபார்முலா கோசரம். ஏன்னா இங்கே தான் ஜென்ரல் ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறேன், அதனால். ஸோ therefore ஜென்ரல் ஃபார்முலா வில் பி del dot a vector. என்ன சார் ஜென்ரல் ஃபார்முலா? சம்திங் பட் 1 by h1 h2 h3 dou h2 h3 au by dou u ப்ளஸ். சார் இதில் வந்து கடைசியாக வர ஆன்சர் வந்து வெக்டாராக இருக்காது, ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் வரும். சரியா? ஸோ அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், இதில் கடைசியாக வர்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெக்டார் ஃபார்மேட்டில் ஆன்சர் வராது, சம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸாக இருக்கும். ஸோ dou h1 h3 av by dou v dou h1 h2 aw by dou w
Now, let us see what is the answer for Cartesian, what is the answer for cylindrical, and what is the answer for spherical. So first for Cartesian. கார்டீஷனுக்கு h1 h2 h3 வேல்யூ தெரியும், எனக்கு 1 தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், டெல் டாட் ஏவோட வேல்யூ என்னதுங்க. ஸோ ஆக்சுவலி புக்ஸில் வந்து இதெல்லாம் இருக்காது, டைரெக்ட்லி கோ ஃபார் த ஃபார்முலாஸ் ஒன்லி. ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா ஞாபகம், இது தெரியும்னா நீங்கள் எல்லாம் எழுதிடலாம். டோ ஏயூ பை டோ யூ, டோ ஏஎக்ஸ் பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ ஏஒய் பை டோ ஒய் ப்ளஸ் டோ ஏஇசட் பை டோ இசட். சரி, one sum for this. Find divergence of vector field. So it is nothing but a vector. Question idanga, x square y z ax cap. So 1 minute. So x square y square z ax cap plus x z a z cap at point வந்து பார்த்தீங்கன்னா 1,1,1. let us solve this. அப்போ டெல் டாட் ஏ வெக்டர் என்ன சார் வரும், இட்ஸ் நத்திங் பட் டோ ஏஎக்ஸ் பை டோ எக்ஸ் டோ ஏஒய் பை டோ ஒய் டோ ஏஇசட் பை டோ இசட். ஏன்னா கார்டீஷன் எக்ஸ்ஒய் இசட்னால கார்டீஷன். ஏஎக்ஸ் அப்படின்றது இதனோட கோஎஃபிஷியன்ட்டுங்க, இதுதான் ஏஎக்ஸு, இது ஏஒய், இது இது ஏஇசட் என்ன இசட் கோஎஃபிஷியன்ட். differentiate x coefficient with respect to x, அப்போ 2x yz வரும். differentiate z coefficient, y coefficient இல்லை 0, z coefficient பார்த்தீங்கன்னா x. சார் அகெயின் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெல் எஃப்பில் பண்ணுற மாதிரி மொத்தத்தையும் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடக்கூடாது. கிரேடியண்ட்டுக்கு தான் என்டையர் கொஷினுமே எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. டைவர்ஜென்ட்டுக்கு என்ன வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருக்கோ அதை தான் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒய்யை பொறுத்து என்ன இருக்கோ, அது இசட்டை பொறுத்து என்ன இருக்கோ அதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடக்கூடாது. இங்கே தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டெல் டாட் ஏவோட வேல்யூ என்ன இருக்குங்க, 2 + 1 which is 3. திஸ் இஸ் ஆன்சர். சரி, இது வந்து கார்டீஷனுக்குங்க. சிமிலர்லி we have to derive for cylindrical as well as spherical. cylindrical coordinate system. ஓகே, இப்போ cylindrical coordinate system இதே மாதிரி ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா டெல் டாட் ஏ வெக்டர் இஸ் சம்திங் பட் ஸோ 1/ρ டோ ரோ ஏ ரோ பை டோ ரோ ப்ளஸ் டோ ஏ ஃபை பை டோ ஃபை, அதுக்கப்புறம் டோ ரோ ஏஇசட் பை டோ இசட். சரியா? இதை வந்து ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஃபார்முலா லைக் திஸ். ஸோ ஏன்னா ரோ வெளியே வந்துடும். அப்போ உங்களுக்கு ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் பாருங்கள், we have to differentiate this formula. differentiate பண்ணிங்க அப்படின்னா you will get the value. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட், you have to differentiate this. ஏன்னா யூவி டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்க அப்படின்னா you will get this value. ஏன்னா இங்கே ரோ இருக்குது, இங்கே ரோ இருக்குது, டேரெக்டாக வெளியே எடுத்துடாதீங்க, அதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? இதை ஃபர்தராக ஃபுல்லாக சிம்பிளை பண்ணிங்கன்னா you will get this formula. ஸோ இங்கே இசட் நோ இஷ்யூ, but for this the value will be like this. Dou a rho by dou rho plus a rho by rho அப்படின்னு வருங்க. இது ஃபுல்லாக யூவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் 1/ρ dou a ஃபை பை டோ ஃபைன்னு வரும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோங்க, இல்லை மேலே இருக்கிற ஃபார்முலா வந்து நீங்கள் ஈஸியாக டைரக்ட் ஃபார்முலேருந்து கொண்டு வந்துடலாம். அதே ஈஸியாக இருக்குன்னா ஃபாலோ த ஒன் இட் செல்ஃப், நோ நீட் டு இன்வெஸ்டிகேட் திஸ் ஃபர்தர். ஸோ இது இல்லைனா இது கொஷின் பேங்க்கில் இது இருந்தால் அதுக்காக சொல்கிறது, வேறு எதுவும் கிடையாது. கொஷின் பேங்க்கில் இது இருந்தால் do not let 1 mark to go away from your hands, இதுக்காக தான் கொடுக்குறது. ஸோ let us see one question for this. Find divergence of following vector field. So the question is given as a vector is nothing but rho sin phi a rho cap, rho square z a phi cap, z cos phi a z cap at point 1 comma pi by 2 comma 1. So let us simplify this.
let us find the solution for this. Del dot A vector, okay. So one second. So let us solve this. So rho 5z இருக்கிறனால ஸ்பெரிக்கல் சிலிண்டிக்கல் குவான்டிட்டி சால்வ் பண்ணணும். அப்போ ஃபார்ம் என்னதுங்க, 1/rho dou இன்ட்டு ரோ A5ஓட வேல்யூ, A ரோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரோ ஸ்கொயர், எங்கள் ஆல்ரெடி ஒரு ரோ இருக்குது, ஒரு ரோ இருக்குது, ரோ ஸ்கொயர் sin 5 எழுதலாங்க. ப்ளஸ் dou 5 A5ஓட வேல்யூ ரோ ஸ்கொயர் z. அப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேஸ்ட்டு, 0 ஆகிடும் டேரெக்டாகவே. அதுக்கப்புறம் dou z cos 5ன்னு வருங்க. ஸோ அப்போ 1/rho ரோ ஸ்கொயர் sin 5 அப்படியே இருக்கும், ரோ ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 2 ரோன்னு வருங்க. ப்ளஸ் z டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ஆகிடும், cos 5ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே ஒரு ரோ, இங்கே ஒரு ஆக்சுவலி பண்ணாதீங்க ஒரு நிமிஷம். ரோக்கு வந்து வேல்யூ 1, cos 5க்கு வந்து 5/2, இசட்டுக்கு வந்து 1ங்க. ஸோ cos 5/2ஓட வேல்யூ 0. ஸோ திஸ் இஸ் 1, this is 1, the answer will be 2. அப்போது del dot A vector, the answer is nothing but 2. I hope everyone was able to understand what I said, and you just manually you can do that. You can find what is the answer for the given question. It is very simple, it is very easy to do also. Okay. And third we will see spherical coordinate system. Spherical coordinate system. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அதே தான் 1/h1 h2 h3 r square sin theta into dou by dou r square sin theta ar plus dou by dou theta r sin theta a theta dou by dou phi r a phi. சரி இதுவும் அதே தான். அகைன் நீங்கள் யூவியில் போடலாம் சார். இங்கே ஒரு யூ இருக்குது, இங்கே ஒரு வி போட முடியும். ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஒன் ஃபார்முலா. இதுலேயும் யூவி இருக்குது, இது ஆக்சுவலி இது யூ, இது வி. அதனால் நீங்கள் வந்து இது ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஹேவ் ஒன் மோர் ஃபார்முலா. ஐ ரைட் திஸ் ஃபார்முலா ஆல்சோ. கொஷின்ஸ் இந்த ஃபார்முலா மாதிரி இருந்தால் இது ஸ்பெரிக்கலோட ஃபார்முலா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் டைவர்ஜென்ஸ் அதை ஃபுல்லாக சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ கெட் திஸ் வேல்யூ. என்னடா இது ஏதோ ஒரு எழுதுறானே நினைக்காதீங்க. அந்த யூவி ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வில் கெட் திஸ் ஒன்லி. நோ அதர் நியூ ஆன்சர்ஸ் வில் கோயிங் டு கம். ஸோ நான் எல்லா பாசிபிலிட்டிஸுமே கொடுத்துட்றேன். சச் தட் ஈவன் இஃப் எனி ஆன்சர் கொஷின் இஸ் பீயிங் கிவன் அப்படின்னாலுமே மேக் ஷூர் டு நெவர் லூஸ் யுவர் சிங்கிள் மார்க். அதுதான் ரொம்பவும் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் டேக் ஒன் கொஷின் ஃபார் திஸ். ஸோ இது தேவையில்லை, இது ரிமெம்பர் பண்ணுறது கஷ்டன்றனால தான் ஜென்ரல் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஜென்ரல் ஃபார்முலா ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ரொம்ப பார்த்துட்டு ஃபைண்ட் த டைவர்ஜென்ஸ் of following vector fields. Okay, A vector is nothing but 1/r square cos theta ar cap r sin theta cos phi a theta cap அப்புறம் cos theta a phi at 1, pi/2, pi/2. Let us simplify this. Del r. ஸோ எப்படி சார் சிம்பிளை பண்ணுறது? வெரி சிம்பிள். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், 1/r square sin theta. ஃபர்ஸ்ட் let us write the data given. ஸோ dou by dou r square sin theta. இங்கே ஒரு r square இருக்குங்க, இன்ட்டு cos theta by r square ப்ளஸ் ஓகே ஆக்சுவலி பேஜ் வந்து ஃபில் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன் செகண்ட், நோ இஷ்யூ. ஐ வில் ரைட் இட் ஹியர், ஐ எரேஸ் இட் ஹியர் இட் செல்ஃப், அண்ட் ஐ வில் சிம்பிளிஃபை இட் ஹியர் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுங்க. அப்போ இங்கே sin theta cos theta மட்டும் இருக்கும். சரியா? அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் sin theta cos theta. ஸ்பேஸ் இல்லை, நான் இங்கேயே சிம்பிளை பண்ணி எழுதுகிறேன். sin theta cos theta ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா as per formula you have r sin theta இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா r sin theta cos 5 வருது. அப்போ r square sin square theta cos 5 வருங்க. ஓகேவா? r square sin square theta cos 5 வரும். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா dou by dou theta r square sin square theta cos 5.
அதுக்கப்புறம் தேர்ட் டேர்ம் வில் சி இஸ், ஸோ யூ ஹாவ் ஆர் ஏ ஃபைன்னு இருக்குது. ஸோ இங்கே ஆர் இங்கே வந்து காஸ் தீட்டா மட்டும் இருக்குது. அப்போது டோ பை டோ ஃபை ஆர் காஸ் தீட்டா இருக்குங்க. இந்த டேர்ம் வராது, திஸ் வில் பிகம் 0. ஏன்னா இந்த டேர்ம் வந்து there is no phi term, so this will become 0. here there is no r term, this will also become 0. இதுவும் 0 ஆகிடும். இதை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 sin தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். ஸோ 2 sin தீட்டா காஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் sin 2 தீட்டாங்க. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக வெளியில் வந்து இது இருக்குது. யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் த வேல்யூ வித் தீட்டா இஸ் நத்திங் பட் π/2. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா காஸ் π/2 வேல்யூ 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்மும் 0 ஆகிடும். த ஃபைனல் ஆன்சர் இஸ் நத்திங் பட் del r, இட் இஸ் நத்திங் பட் 0ங்க. சார் ஒன்றும் இல்லை, π/2 போட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி 0 ஆகிடும். இது 1 ஆகிடும், இங்கே 0 வரும், இதுக்கும் 0 ஆகிடும். அதனால் இது 0 ஆகிடுச்சு. காஸ் 5 வேல்யூ 0, π/2 வேல்யூ 0. ஓகே ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இல்லைனா லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ அடுத்து ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். சார் நான் சொன்ன மாதிரி இது எதை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் என்னதுங்க, இட் கிவ்ஸ் டோட்டல் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் வால்யூம். இட் கிவ்ஸ் டோட்டல் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எதை கொடுங்க, இட் கிவ்ஸ் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ். அப்போ ஃப்ளக்ஸ் வந்து வெளியில் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது எல்லாமே டைவர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? So for understanding I will take many figures. So let me take figure 1. அவுட்வர்டு ஃப்ளக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் OF மீன்ஸ் சார் ஐ ரைட் OF அப்படின்னா அவுட்வர்டு ஃப்ளக்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டைம் அது பெருசாக அவுட்வர்டு இன்வர்டு எழுதுக்கு பதிலாக சிம்பிளாக எழுதுகிறேன். OFனா அவுட்வர்ட் ஃப்ளக்ஸு, IFனா இன்வர்டு ஃப்ளக்ஸ், TFனா டோட்டல் ஃப்ளக்ஸ். TFனா டோட்டல் ஃப்ளக்ஸ். டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவுட்வர்டு ப்ளஸ் இன்வர்டு. TF அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆர் நெட் ஃப்ளக்ஸ். டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆர் வி கேன் சே நெட் ஃப்ளக்ஸ் ஆல்சோ. நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை நெட் ஃப்ளக்ஸ். சரியா? இப்போ பாருங்கள் எல்லா ஃப்ளக்ஸும் வெளியில் போகிற மாதிரி இருக்கா. அப்போ அவுட்டர் ஃப்ளக்ஸ் 0 கிடையாது. உள்ளே ஏதாச்சும் ஃப்ளக்ஸ் வருதான்னு பார்க்குறேன், உள்ளே எந்த ஃப்ளக்ஸும் வரல. அப்போ இன்வர்ட் ஃப்ளக்ஸு 0. அப்போ நெட் ஃப்ளக்ஸ் TFனாலும் NFனாலும் ஒன்றே தான். ஓகேவா? நெட் ஃப்ளக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்வர்டு ஃப்ளக்ஸில் இருந்து இன்வர்டு ஃப்ளக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அவுட்வர்ட் ஃப்ளக்ஸில் இருந்து இன்வர்ட் ஃப்ளக்ஸை கழிக்கிறோன்னா திஸ் அவுட்வர்டில் ஃப்ளக்ஸ் இருக்குது, இன்வர்டில் ஃப்ளக்ஸே இல்லை. அப்போ நெட் ஃப்ளக்ஸ் டெஃபினெட்லி கிரேட்டர் தென் 0 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 ஃப்ளக்ஸ் 5 ஃப்ளக்ஸ் அவுட்வர்டில் போகுதுன்னா இன்வர்டில் எந்த ஃப்ளக்ஸுமே வரல. அப்போ 5 - 0 இஸ் 5 விச் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ del dot A வெக்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு கிரேட்டர் தென் 0 இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலே கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஐ ஹவ் டு சீ த கொஷின் பேப்பர். பட் கேட், இஸ்ரோ, வார்க் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் கொஷின்ஸுங்க. ஃபிகர் 2. இப்போ இதில் பாருங்கள் அவுட்வர்டு ஃப்ளக்ஸே இல்லை, எல்லாமே உள்ளே தான் வருது. இன்வர்ட் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நெட் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும், அவுட்வர்டு ஃப்ளக்ஸ் மைனஸ் இன்வர்டு ஃப்ளக்ஸ். அவுட்வர்டு எதுவுமே இல்லை, இன்வர்டு வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இன்வர்ட் ஃப்ளக்ஸ் இருக்குது. அப்போ நெட் ஃப்ளக்ஸ் வந்து லெஸ் தென் 0வாக இருக்கும். அப்போது del dot A இஸ் லெஸ் தென் 0, நெகட்டிவ். Figure 3. Figure 3. So this is the figure. சரி இங்கே பாருங்கள் அவுட்வர்டு ஃப்ளக்ஸ் வெளியில் போகிறதும் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் 3 வெளியில் போகுது, 3 உள்ளே போகுது. இது இன்வர்டு ஃப்ளக்ஸ், இது அவுட்வர்டு ஃப்ளக்ஸ். வெளியில் போகிறதுனா அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, இன்வர்டு ஃப்ளக்ஸும் நாட் ஈக்குவல் டு 0. பட் என்னென்னா அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் எவ்வளோ போதோ அதுக்கு ஈக்குவலாக இன்வர்ட் ஃப்ளக்ஸ் இருக்குது. அப்போ நெட் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்குங்க, 0வாக இருக்குங்க. அப்போ இதுக்கு ஏன்னா 3 லைன் வெளியே போகுது, 3 லைன் உள்ளே வருது. அப்போது நெட் ஃப்ளக்ஸ் வந்து இது 0வாக தான் இருக்கும். ஃபிகர் 4.
இப்போ பாருங்கள், அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0, இன்வர்ட் ஃப்ளக்ஸும் நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் அவுட்வர்டு ஃப்ளக்ஸ் கிரேட்டர் தென் இன்வர்ட் ஃப்ளக்ஸ். அப்போ நெட் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0 இருக்கும், விச் இஸ் பாசிட்டிவ். அப்போ டெல் டாட் ஏ என்னவாக இருக்குங்க, விச் இஸ் டெஃபினெட்லி கிரேட்டர் தென் 0 இருக்குங்க, ஏ பாசிட்டிவ் வேல்யூ. அடுத்து ஃபிகர் 5. பாருங்கள், அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஏன்னா 2 வெளியில் போகுது. இன்வர்ட் ஃப்ளக்ஸ் 4 உள்ளே வருது, இது நாட் ஈக்குவல் டு 0. பட் இப்போ யார் டாமினேட் பண்ணுறாங்க, இன்வர்ட் ஃப்ளக்ஸ் கிரேட்டர் தென் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ். அப்போ நெட் ஃப்ளக்ஸ் வந்து லெஸ் தென் 0வாக இருக்கும். அப்போ இதுக்கு என்னதுங்க, டெல் டாட் ஏ இஸ் லெஸ் தென் 0, அதுதான் நெட் ஃப்ளக்ஸ். அடுத்து எத்தனை, ஃபிகர் 5ஆ, ஃபிகர் 6. ஃபிகர் 6 சரி, இது ப்ரீவியஸ் இயர் இஸ்ரோ கொஷின். இது இஸ்ரோவில் பார்கோட் டிஆர்டி எதுவும் கேட்டது. சார் வெளியில் எந்த ஃப்ளக்ஸும் போகல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளது எதாவது ஃப்ளக்ஸ் வெளியில் வருதா, கிடையாது. உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ளக்ஸ் சுற்றுது, ஆனால் இது கிடையாது. அவுட்டர் ஃப்ளக்ஸும் எதுவும் போகல, இன்வர்ட்லேயும் எந்த ஃப்ளக்ஸும் இல்லை, உள்ள ஃப்ளக்ஸ் எந்த ஃப்ளக்ஸும் போகல, அதுவும் 0. நெட் ஃப்ளக்ஸ் 0ங்க. இது பார்க்லேயும் இஸ்ரோலேயும் ஏதோ ஒன்றில் கேட்ட கொஷின், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி கொஷின், பட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஃபண்டமெண்ட்லி சவுண்ட் நாலேஜாக இருக்கீங்களான்னு செக் பண்ணுறது கொஷின், அதனால தான். சரியா? ஸோ இது வரைக்கும் டவுட் இருந்து அப்படின்னா கேட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா let us go for properties. So first del dot a vector plus b vector is nothing but del dot a vector plus del dot b vector. Second, del dot f என்றது ஒரு ஸ்கேலர், a வெக்டர் பார்த்தோங்க, is nothing but uv ஃபார்மேட்டில் போடணும், udv plus vdu. Third, டாட் வைக்கிறது கூட பயமாக தான் இருக்குங்க, ஏன்னா டாட் வச்சாலே வேல்யூ வந்து ஆகிடும். சார் ஒரு வெக்டாரை ஸ்கேலாரால் டிவைட் பண்ண முடியும், ஆனால் ஒரு ஸ்கேலாரை வெக்டாரால் டிவைட் பண்ண முடியாது. சரியா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா vdu minus udv by v square nothing but f square. ஓகேவா? சரி, அதாவது இங்கே ஒரு விஷயம் பார்த்தோன்னா நான் சொல்கிறேன். சார் நம்ம நோட் பாயிண்ட்ஸ், ரிமெம்பர் திஸ். எதெல்லாம் பாசிபிள் வெக்டாரில், எதெல்லாம் நாட் பாசிபிள். ஸோ 2 வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க முடியுங்க, 2 வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்கேலாரை ஒரு வெக்டாரால் டிவைட் பண்ண முடியாது, அதாவது வெக்டாரை ஸ்கேலார் டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வெக்டார் கூட ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ண முடியும். சரியா? இது பாசிபிள். இப்போ எதெல்லாம் பாசிபிள்னு சொல்கிறேன் பாருங்கள். 2 வெக்டாரை டிவைட் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி ஒரு வெக்டாரையும் ஒரு ஸ்கேலாரையும் டாட் ப்ராடக்ட் எடுக்க முடியாது, டாட் ப்ராடக்ட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி ஒரு வெக்டாருக்கும் ஒரு ஸ்கேலாருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க முடியாது, ஒரு ஸ்கேலாரை வெக்டாரால் டிவைட் பண்ண முடியாது, அண்ட் 2 வெக்டாரை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண முடியாது. யூ கேனாட் மல்டிப்ளை 2 வெக்டார் டைரக்ட்லி. திஸ் ஆர் பாசிபிள், திஸ் ஆர் நாட் பாசிபிள். சரி, நெக்ஸ்ட்டுங்க, இது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ we know physical significance. We will see what are the application based. Before that, பொசிஷன் வெக்டர்ஸை பேஸ் பண்ணிட்டு சில விஷயங்கள் நம்ம எப்பவுமே படிப்போம். அந்த பொசிஷன் வெக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற விஷயத்தை படிச்சிருக்கோம். ஸோ இப்படி இருக்குங்க, டெல் ஆர் இதோட வேல்யூ என்னவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு தெரியும் ஆர் வெக்டரோட வேல்யூ என்னதுங்க, எக்ஸ் கேப், ஒய் கேப், இசட் கேப். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வருங்க, 1 ஆகிடும். ஒய்யை பற்றி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும், ஜெட்டை பற்றி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெல் டாட் ஆர் வெக்டார். சார் டெல் ஆரோட வேல்யூ ஏஆர் கேப்பாக இருக்கும், இதுவே டெல் டாட் ஆர் வெக்டரோட வேல்யூ 3ஆக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல் ஆரோட வேல்யூ கிரேடியண்ட்டில் பார்த்துருப்போம். டெல் ஆரோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் கேப்னு எழுதியிருப்பேன். கம்பேரிசனுக்கு ஏதாவது சைடில் எழுதுகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெவர் ஃபர்கெட் திஸ். ஸோ டெல் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா
ஏஆர் கேப் டெல் டாட் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. செகண்டுங்க. இட் பி this one will be first. I'll write one more result. Del dot r power n AR cap. ஸோ இது என்ன பண்ணாங்க, ஆர் பவர் என்னாலே ஸ்பெரிக்கல் குவான்டிட்டி சிஸ்டம் தெரியும், அதோட கரஸ்பாண்டிங் யூனிட் வெக்டார் இதுதான் ஏ வெக்டார். அப்போ டெல் டாட் ஏ வெக்டாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் குவான்டிட்டி சிஸ்டமில் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டோ ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா ஏஆர் கேப்போட வேல்யூ என்னதுங்க ஆர் பவர் என் பை டூ ஆர். மீதி டேர்ம்ஸ் எல்லாமே தேவையில்லைங்க, ஏன்னா மீதி எந்த டேர்மே இருக்காது, தீட்டா ஃபை எதுவுமே இல்லை, அப்போ ரைட்லி இன்புட் 0. ஸோ அப்போ இது ஃபுல்லாக சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆர் பவர் சைன் தீட்டா வெளியே வரும், சைன் தீட்டா கெட்ஸ் கேன்சல், அப்போ 1/r ஸ்கொயர்னு இருக்கும். ஆர் பவர் டோ பை டோ ஆர் பவர் n+2ன்னு இருக்குங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வருங்க, பவரில் 1 கம்மியாகும், ஆர் பவர் மேலே இருக்கிற பவர் இப்படி வந்துடும், இங்கே பவரில் 1 கம்மியாகும். சரியா? ஸோ n+2 ஆர் பவர் n+1 ஓகே இன்ட்டு ஆர் பவர் -2, அதுக்கப்புறம் n+2 r power n-1. This is your final answer. Okay, important, remember this. And let us see final application of divergence. So application of divergence நம்ம பார்த்த ரிசல்ட்ஸ்லாம் எழுதுதாங்க அப்ளிகேஷன்ஸ். ஓகே, டெல் டாட் ஆர் வெக்டரோட வேல்யூ என்னதுங்க 3ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டெல் டாட் ஆர் பவர் என் ஏஆர் கேப்போட வேல்யூ என்னதுங்க n+2 r power n-1. ஏன்னா it is nothing but a spherical coordinate system based vector representation of position vector. ஓகே, நெக்ஸ்ட் இவ்வளோதாங்க. டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஸோ literally I have solved most of the questions. Literally we have solved most of the questions. So okay, rest of the questions you as assignments we will see next class. Okay, so இதோட நமக்கு என்ன முடிஞ்சதுன்னா டைவர்ஜன்ஸ் முடிஞ்சது. The next thing we will see is curl. இதோட டைவர்ஜன்ஸ் முடிஞ்சது. சம்ஸ் இருக்குது, சம்ஸ் we will literally solve later on. So as of now I have given what is required. So sums we will see next upcoming sessions. தேவைப்படும் போது சம்ஸ் பார்ப்போம். So until this, if you have any doubt you can ask me. So in next class we will start with curl. Thank you.